ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேடிஎம் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ருபீஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி பேடிஎம் வாலெட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வாலெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரியல. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த பேடிஎம் ஆப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. ஆனால் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்லாம் வந்து இருக்கு. ஆனால் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கேஷ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ இன்னொரு மெத்தட் நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேடிஎம் கேஷ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரீடீம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாத ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதில் நான் எப்படி வந்து போய் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். 1500 மேலே பர்ச்சேஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ரீடீம் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும், பாயிண்ட்ஸ் ஆன் பேடிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பேடிஎம்குள்ளாரே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் ரீசார்ஜ் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த யூஸ் பாயிண்ட்ஸ் ஆன் பேடிஎம் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ்லாம் இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை வச்சு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே நான் பேடிஎம்ல இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட்ஸ் டு கிஃப்ட் கார்டு. ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6500 பாயிண்ட்ஸ் நீங்கள் பேடிஎம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸாக உங்களால் வந்து கிஃப்ட் கார்டை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடை எடுத்துகிட்டு போய் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ அந்த கோடை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க ப்ராடக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகிடும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பாயிண்ட்ஸ் வச்சு பேடிஎம்லேயே ரீசார்ஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிறது. இந்த ரெண்டு ட்ரிக்கை வச்சு தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வேற வழியில் யூஸ் பண்ணலாம், ஆப்பை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6500 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ வந்து 50 ருபீஸ் தராங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் தருவாங்க அந்த ஆப்பில். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நான் வந்து இதில் இது பண்ணேன். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு தேவை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இந்த கன்வெர்ட் கிஃப்ட் கார்டு எப்படி வந்து பண்ணுறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எந்த இடத்துல பேஸ் பண்ணுறது, கோடெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை அப்ளை பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இந்த கேஷ் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கோடை பேஸ் பண்ணி வாங்குறது அப்படின்றது. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அதை நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் பேடிஎம்ல எப்படி கேஷ் பாயிண்ட்ஸை உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.